இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் உங்களுக்கு வேணுமா? போதும் அப்படிங்கிறதுக்கும் அதிகமானவரான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவரிடத்துல போதும் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வசனத்தில் எல்சடாய் அப்படிங்கிற வார்த்தை மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு அர்த்தம் எல்லாவற்றிற்கும் போதுமான ஒருவர் அப்படிங்கிறதாகும். அதாவது ஏராளம் தாராளமான தேவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய தேவன் போதும் என்பதற்கும் அதிகமானவர். உங்களுடைய தேவைகளை எல்லாம் எப்படி சந்திக்க போகிறேனோ அப்படின்னு அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கல. உங்களுக்கு எப்படி இந்த தேவைகளை எல்லாம் கொடுக்க போகிறனோன்னு கேள்விக்குறியோடு குழம்பிட்டு இருக்கல. உங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கத்தக்கதாக, நிரம்பி வழியத்தக்கதாக அவர் சந்திக்க தயாராக இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களை ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதிக்க விரும்ப காரணம், அதன் மூலம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழணுங்கிறதுனால தான். நீங்கள் இந்த பூமியில் அவருடைய பிரதிபலிப்பாக இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறாரு. அப்படின்னா இன்றைக்கு விசுவாசம் மற்றும் எதிர்பார்ப்பின் மனப்பான்மை உடையவராக நீங்கள் மாறணும். நீங்கள் சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. காரணம், அவர் எல்சடாய், போதும் என்பதற்கும் அதிகமான தேவனாக இருக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா. அமேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. போதும் என்பதற்கும் அதிகமானவராக சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அமேன். அப்பா, கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். நீங்கள் போதும் என்பதற்கும் அதிகமான தேவன்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. விசுவாசம் மற்றும் எதிர்பார்ப்பின் மனப்பான்மையோடு அப்பா நாங்கள் வாழும்படி தீர்மானிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. அதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல் தயவிற்காக உமக்கு நன்றியப்பா. நோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. சர்வ வல்ல தேவன். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இதிலிருந்து என்னை யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் சர்வ வல்ல தேவன் எல்சடாய், போதும் என்பதற்கும் அதிகமான தேவனாக இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த எல்லா நன்மைகளையும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அமேன். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவனாக தாவீது இருக்கிறான். அவனுடைய தந்தையால் கூட மறக்கப்பட்ட சூழ்நிலை. சகோதரர்கள் கேலி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தாவீதை எவ்வளவு பெரிய ராஜாவாக தேவன் உயர்த்துகிறாரு. யோசிப்பு ஒரு கைதியாக இருக்கிறான், அடிமையாக ஒரு சிறைச்சாலையில் கைதியாக இருக்கிறான். ஆனால் அவனை ஒரு நாட்டின் பெரிய அதிபதியாக உயர்த்துகிறாரு. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க எல்லாருமே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவங்க தான். ஆனால் அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது. மொர்தெக்காய்க்காக
ஏற்பாடு செய்யப்பட்ட தூக்கு மேடையில் அவனுக்கு எதிராக சதித்திட்டம் போட்ட ஆமான தேவன் விழ வைக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் வேதத்திலிருந்து. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தால் கூட, எவ்வளவு கீழே இருந்தால் கூட, தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. உங்களுக்கு நன்மைகள் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திராத பெரிய பெரிய நன்மைகளை அவர் தகுதியே இல்லாத நமக்காக செய்கிறாரு. நமக்கு அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் இருக்குது. வேறு எல்லா காரியங்களையும் அவரே நமக்குள்ள உண்டு பண்ணுகிறாரு. அதற்கான தகுதியை அவரே நமக்காக ஏற்படுத்துகிறாரு. எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி நம்மளை உயர்த்தியே ஆவேன்னு சொல்லுகிறாரு. இன்றைக்கு நீங்கள் என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை தேவன் உயர்த்த போகிறாரு. நீங்கள் நாளைய குறித்து கவலைப்படுறத விட்டு விடுங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. நாளைக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு பெரிய நன்மை எனக்கு கிடைக்கும், இதற்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மனப்பான்மையை உங்களை விட்டு எடுத்து போடுங்க. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை விசாலமாக்குங்க. நீங்கள் உங்களுடைய தகுதியை வச்சு, நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை வச்சு தேவனை இடப்படாதீங்க. அவருடைய பேர் எல்ஷடாய். உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்தா, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, இது எல்லாவற்றிற்கும் மேலா போதும் என்பதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய தேவனை நாம் ஆராதிச்சிட்ருக்குறோம். அப்படின்னா உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது அவருக்கு மிக மிக லேசான காரியம். அவரை இந்த வழியில் எனக்கு உதவி செய்யணும், அந்த வழியில் உதவி செய்யணுங்கிறத டைரக்ட் பண்ணதை விட்டு தேவன் எப்படி ஆகிலும் எனக்கு நன்மை செய்வார், இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்த தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வாருங்கிற உறுதியான நம்பிக்கையை மட்டும் உங்கள் இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இன்றைக்கு நீங்கள் பேசுங்கப்பா. ஆமென். இந்த வார்த்தைகள் அப்பா, நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக பேசப்பட்டதுங்கிறத ஒவ்வொரு உணர்வுடைய இருதயமும் இப்பொழுது புரிஞ்சு கொள்ளட்டும்ப்பா. ஆமென். அவங்க கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, என்னுடைய தேவை ரொம்ப பெருசு, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு நினச்சி கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாவற்றையும் ரொம்ப சுலபமாக சரி பண்ணக்கூடிய தேவனை ஆராதிச்சிட்ருக்கோங்கிறத மறந்துடுறாங்க. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அதை ஞாபகப்படுத்துங்கப்பா. எப்பேற்பட்ட தேவனை இந்த பிள்ளைகள் ஆராதிச்சிட்ருக்காங்கங்கிறத இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரணும்ப்பா. ஆமென். பிசாசின் எந்த பொய்க்கும் இந்த பிள்ளைகள் விலை போகக்கூடாதுப்பா. ஆமென். அவன் சொல்லுகிற அத்தனை பொய்களையும் அந்த பிள்ளைகள் இருதயத்திலிருந்து இப்பொழுது நீக்கப்படணும்ப்பா. ஆமென். பலவீனங்களை உண்டு பண்ணும் ஆவிகள், உடல்ல சரீரத்தில் ஏதாவது ஒரு உடல்நல குறைவை கொண்டு வரும் ஆவிகள், இருதயத்தில் கலக்கத்தை கொண்டு வரும் ஆவிகள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆவிகள், இன்னும் இந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தை குலைத்து ஏதாவது ஒரு வகையில் கலக்கத்தை கொண்டு வரும் ஆவிகள், பிள்ளைகளை கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக்கும் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், இன்னும் எத்தனையோ பொல்லாத ஆவிகள், எல்லா ஆவிகளையும் இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலிருந்து, இருதயத்திலிருந்து அப்பா இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தினால இப்பொழுது நாங்கள் அழித்து போடுகிறோம் அப்பா. இவர்களை விட்டு நீக்குகிறோம் அப்பா. ஆமென். எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. ஆமென். வேலி அடைத்து பாதுகாத்தருளுங்கப்பா. அக்கினி மதில் சுவராய் உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாதுகாத்தருளுங்கப்பா. வீட்டை சுற்றி அப்பா உம்முடைய தூதர்களை நிப்பாட்டுங்கப்பா. எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் தொட முடியாதபடிக்கு உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். உம்முடைய சத்தம் இவங்களுடைய இருதயத்தில் தெளிவாய் கேட்கும்படிக்கு அப்பா அந்த இருதயத்தை, விசுவாசத்தை காத்தருளுங்கப்பா.
கிருபையும் தயவும் இந்த பிள்ளைகளை விட்டு விலகாதிருக்கட்டும்ப்பா. அமேன். ஏதோ ஒரு இனம் புரியாத சமாதானம், சந்தோஷம் இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் ஆட்கொள்ளணும்ப்பா. அமேன். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தா கூட என் தேவன் எனக்காக இருக்கிறாருங்கிற உண்மை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் இப்பொழுது உணர்த்தப்படணும்ப்பா. என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு சமாதானமாய் தூங்கணும். நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.